ஜொகூர் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனலின் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லா 20,648 வாக்குகள் பெரும்பான்மையுடன் அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் அதிகாரி அசுராபாத்தி வாஹித் தேவான் தூங்கு இப்ராஹிம் இஸ்மாயிலில் நேற்று இரவு 9:11 மணி அளவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 40 வயதான சையத் ஹுசைன் 27,995 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் முகமது ஹைசான் ஜஃபர் 7,347 வாக்குகளை பெற்றார். தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி 66,318 மக்கோத்தா வாக்காளர்களில் 53.84 விழுக்காட்டினர் இடைத்தேர்தலில் வாக்களிக்க வந்துள்ளனர். மார்ச் 2022 நடைபெற்ற தேர்தலில் 55.7 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியதில் இது சற்று குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் மக்கோத்தா தொகுதியில் பரிசான் நேஷனலிடம் பரிகாத்தான் பெரும் தோல்வியை சந்தித்தாலும் பரிகாத்தான் நேஷனலின் ஆதரவு அப்படியே உள்ளது என்று அதன் தேர்தல் இயக்குநர் அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். பெர்சாத்வின் ஹைசான் ஜஃபர் பெற்ற 7,347 வாக்குகள் 2022 தேர்தலில் பரிகாத்தான் வேட்பாளர் நோர் லிங்கன் பெற்ற 7,614 வாக்குகளை விட வெகு தொலைவில் இல்லை என்று அஸ்மின் கூறினார். மக்கோத்தா இடைத்தேர்தலின் முடிவுகளால் பரிகாத்தான் தடுக்கப்படாது என்றும் அடுத்த பொதுத் தேர்தலுக்கான தயாரிப்பில் வாக்காளர்களை கவர்வது தொடரும் என்றும் பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினருமான அஸ்மின் தெரிவித்தார். தங்களின் வர்த்தக இடங்களை சுத்தமாக வைத்திருக்க குறிப்பாக உணவகங்களின் உரிமையாளர்கள் தவறுவார்களே ஆனால் அத்தகையோரின் உணவக லைசன்ஸ்கள் நிச்சயம் புதுப்பிக்கப்படாது என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் உள்ள வர்த்தக இடங்கள் குறிப்பாக உணவகங்கள் சுத்தமாக இருப்பதை கண்காணிக்கும் அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோலாலம்பூர் மேயர் மைமூனா ஷெரீஃபுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜலிகா தெரிவித்துள்ளார். வர்த்தகம் புரியப்படும் இடங்களின் சுத்தம் மன நிறைவு அளிக்காமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களின் லைசன்ஸ்களை தாங்கள் புதுப்பிக்க மாட்டோம் என்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு கோலாலம்பூரில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சியில் பேசும்போது ஜலிகா இதனை தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூலை மாதம் வரையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தூய்மை தரத்தை பின்பற்ற தவறிய கோலாலம்பூரில் உள்ள மொத்தம் 417 உணவகங்களை மூடுமாறு உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லா இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்து 4 நாட்களுக்கு பிறகு இறந்த அவரது தந்தையின் கல்லறைக்கு செல்வதுதான் முதல் வேலை என்று தெரிவித்துள்ளார். குலுவாங் அம்னோ இளைஞரணி தலைவருமான சையத் ஹுசைன் தனது தேர்தல் வெற்றியை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள முதலில் கம்போங் மலாயு முஸ்லிம் கல்லறைக்கு செல்லவிருப்பதாக கூறினார். இடைத்தேர்தலில் 20,648 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், எங்கள் அணியின் ஒத்துழைப்பால் இது நிகழ்ந்துள்ளது என்று என் அப்பாவிடம் கூற விரும்புகிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அவரது தந்தை சையத் அப்துல்லா சையத் ஹமீத் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கோமாவில் இருந்தபடியே கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி குலுவாங்கில் உள்ள மருத்துவமனையில் உயிர் நீத்தார். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு மிக முக்கியம் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்கள் அனைத்து நிலையிலும் சிறந்து விளங்க பெற்றோர்கள்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர் நிமலன் குமாரின் மர்ம தேசத்தில் ஒரு மந்திரப்பாட்டி புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். நமது பிள்ளைகளுக்கு தமிழ் பள்ளிதான் ஒரு அங்கீகாரம். தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால்தான் தமிழ் பள்ளிகள்தான் இந்திய பெற்றோர்களின் ஒரு தேர்வாக இருந்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது தமிழ் பள்ளிகளில் அதிகமான பெண் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தாய்மை உணர்வோடு மாணவர்களுக்கு கல்வியை கற்றுத்தருகின்றனர் என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக தமிழ் பள்ளிகளில் திருக்குறளுக்கு ஆசிரியர்கள் முன்னுரிமை வழங்கி வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஈப்போ தமான் தேஜாவில் உள்ள 2 வீடுகளின் தாழ்வாரங்களில் திடீர் குழி தோன்றியது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லோரோங் தேஜா உத்தாமாவில் 11 மற்றும் 15 எண்கள் கொண்ட 2 வீடுகளின் தாழ்வாரங்களின் பெரிய பகுதியில் நேற்று இரவு 7 மணி அளவில் பெய்த மழையின் போது குழி விழுந்துள்ளது. இச்சம்பவத்தின் போது வீடுகள் இடிந்து விழவில்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்தந்த குடியிருப்பாளர்களை வளாகத்தை காலி செய்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபா ரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.